பாரி, எப்படிப்பா இருக்க? சொல்லுங்க அத்தை, என்ன இத்தனை நாள் கழித்து ஃபோன் பண்ணுறீங்க என்றான் குரலில் ஆச்சரியத்துடன். பெரிய விஷயமில்லை பாரி, சென்னைக்கு வர வேண்டிய ஒரு வேலை இருக்குது. உன் வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அதை கேட்கத்தான் ஃபோன் பண்ணினேன் என்றாள் அத்தை. என்ன கேள்வி இது அத்தை? நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். சிறிது நேரம் மருமகனுடன் உரையாடிய பின் இணைப்பை துண்டித்தாள் அத்தை. அதன் பிறகு அகல்யாவின் என்கொயரி ஆரம்பமாகியது. யாரு, சௌந்தர்யா அத்தையா? ஆச்சரியமாக இருக்கே, என்னவாம்? அது எனக்கு எப்படி தெரியும்? வரட்டும், பேசிக்கலாம். அவ்வளவு நிர்தாட்சண்யமாக பேசிட்டு போனாங்க. இப்போ என்ன வந்திருக்கு அவங்களுக்கு? ஒரு லாக்கர். என்ன விலை இருக்க போகுது? அவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க. அது அண்ணன் பையனுக்கு இருக்கட்டுமே என்று தந்துட்டு தான் போயிருந்தா என்னவாம்? ஆசை பிடிச்ச பொம்பளை உங்கள் அத்தை என்றாள். உள்ளபடியே பாரிக்குமே அத்தையின் வரவு சலனத்தை தான் ஏற்படுத்தி இருந்தது. அப்பாவின் மரணத்திற்கு பின் ஒரு நாள் இதுபோல் வீட்டு வாசலில் வந்து நின்றாள் அத்தை. பாரி, அந்த லாக்கர் இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். இதை பற்றி அண்ணன், அதான் உன் அப்பா சொல்லியிருக்கார் இல்லையா என்றாள். பாரியின் தாத்தா இறந்த பின் சொத்து பிரிக்கப்பட்ட போது அத்தை பெயருக்கு சென்றது அந்த இரும்பு பெட்டி. நான் நாக்பூரில் இருக்கேன்னா இந்த பெட்டியை தூக்கிட்டு அங்கே எல்லாம் அலைய முடியாது. நான் மதுரை வந்த பிறகு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன, என்கிட்ட இருந்தானே உன்கிட்ட இருந்தானே என்று சொல்லிவிட்டு சென்றாள். நான் லாக்கரை எடுத்துகிட்டு போகிறேன் பாரி, உனக்கு எதுக்கு சிரமம் என்றால். அப்பா இறந்து 2-3 நாட்களில் ஊருக்கு எடுத்து செல்ல 3000 ரூபாய் வரையும் செலவு செய்திருந்தார். அந்த நாளில் பணம் நகைகளை பாதுகாக்க தாத்தா செய்தது அந்த லாக்கர். திண்டுக்கல்லில் பிரபலமான அலமாரி தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து ஆட்களை வரவழைத்து 3 நாட்கள் தங்க வைத்து இந்த லாக்கரை செய்ததாக கதையாய் சொல்லுவார் அப்பா. காலப்போக்கில் அந்த அலமாரியில் வைத்து போட்ட நகைகள் பணம் இல்லாமல் போனாலும் சொத்து பத்திரம், மாத சம்பளம் வரைக்கும் அந்த பெட்டிக்குள் போய் வரும்போது தான் அது இரட்டிப்பாவதாய் நம்பிக்கை இருந்தது. அப்படி எங்கள் உணர்வோடு பின்னி பிணைந்த பெட்டியை அத்தை தூக்கி கொண்டு சென்றது மனதில் வலிக்கத்தான் செய்தது. இவ்வளவு நிர்தாட்சண்யமாய் நடந்து கொண்ட அத்தை இப்பொழுது எதற்கு வருகிறார் என்ற கேள்விதான் மனதில் வண்டாய் குடைந்தது. அகல்யா செய்த மதிய உணவை மிகவும் ருசித்து சாப்பிட்டாள் அத்தை. சேமநலன்கள், பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் சுமூகமாய் போனது. கண்ணாடி மேல் கண்ணாடி அணிந்து அத்தையின் வரவுக்கான காரணத்தை அகல்யா தோண்டி துருவியும் எதுவும் தென்படவில்லை. இறுதியாக அத்தையே தன் வந்த காரணத்தை சொன்னாள். பாரி, எங்கள் அப்பாவினுடைய லாக்கர் இருந்ததே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? பாரி பிறந்தது முதல் அந்த லாக்கருடன் அவனுக்கிருந்த பந்தத்தை அவன் உணர்ந்ததே. தெரியும் அத்தை என்றான். நீ அதை எடுத்துக்கிறாயா? பணம் எதுவும் தர வேண்டாம். எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன சார்ஜ் ஆகுதோ அதை கூட நானே தந்துடுறேன், நீ அதை எடுத்துக்கோ என்று சொன்னாள். அவன் ஆச்சரியமாக அத்தையை பார்த்தான். என்ன ஆச்சரியமாக இருக்கா பாரி? எனக்கு வயது 60 கடந்துருச்சு. நம்ம சுற்றி இருக்கிற நமக்கு பிடித்தமான விஷயங்களை நமக்கு பிறகு என்னவாகும்னு யோசிக்க வேண்டிய பருவம். இதை தான் ஆங்கிலத்தில் டெத் கிளீனிங்னு சொல்லுவாங்க. பொருட்களை மேலே மேலே சேர்த்து வைக்கிறதாலே நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, மரணமும் சுமையாகும். பொருட்களுக்கும் உயிர் இருக்குதுன்னு நம்புகிறேன் பாரி. உண்மையாகவே ஒரு பொருளை நேசித்தோம்னா அந்த பொருளை நம்மை விட அதிகமாக நேசிக்கிறவங்க கையில் ஒப்படைச்சு அழகு பார்க்கணும். நமக்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுட்டு அதை நிராதரவாக விட்டுட்டு நம்ம போகிறதை விட அதை உணவுபூர்வமாக விரும்பினவங்க கையில் சேர்த்துட்டு போகிறது எவ்வளவு ஆத்ம திருப்தி தெரியுமா? மலை மாதிரி புஸ்தகங்களெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். அதையெல்லாம் லைப்ரரிக்கு, சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்துட்டேன். தேவைக்கு அதிகமாக வச்சுருந்த புடவையெல்லாம் அநாத ஆசிரமத்திற்கும் தேவைப்பட்டவர்களுக்கும் கொடுத்துட்டேன். வீட்டை அடைச்சிட்டு இருந்த சாமான் தேவைக்கு அதிகமாக இருந்தது எல்லாத்தையும் தானமாக கொஞ்சம், எடைக்கு கொஞ்சம்னு கொடுத்துட்டேன். உண்மையிலே பார்த்தேன்னா இந்த பொருட்கள் எல்லாம் அப்படின்னு விடுவிக்கத்தான் எத்தனை பொருட்களை நான் உபயோகப்படுத்தாமல் சேர்த்து வச்சுருந்தேன்றதே எனக்கு புரிஞ்சது. என் மரணத்துக்கு முன் நானும் டெத் கிளீனிங் செய்ய வேண்டாமா? என்னுடைய கடைசி காலம் சுமையில்லாமல் லேசாகணும் பாரி. புறப்பாடுங்கிறது இயல்பாக இருக்கணும், அதற்கான ஏற்பாடுகளும் இயல்பாகத்தானே இருக்க முடியும் என்று பேசி முடித்தாள் அத்தை. இந்த கதையின் மூலம் அத்தை பாரிக்கு மட்டுமல்ல, படிப்பவர்களுக்கும் டெத் கிளீனிங்கின் அவசியத்தை அழகாக எடுத்துரைக்கிறார். நன்றி, வணக்கம்.